நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு காந்தி மேடம், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வி என்னன்னு வழக்கறிஞர் கிட்ட கேளுங்க. மேடம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் தகவல் அறிவு சட்டத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். சொல்லுங்க சார். பாண்டிச்சேரி கொம்மியன் பஞ்சாயத்து இதுல சார். சரிங்க சார். அவங்க கேட்டிருந்ததுக்கு அந்த கேள்விக்கு பதில் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க சார். அது மாதிரி பதிலுக்கு தரலாமா சார்? முதல்ல உங்க கேள்வி என்ன கேட்டீங்கன்னு சொல்லுங்க. என் கேள்வி பார்க்கிங் இல்லாத கல்யாண மண்டபத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துறாங்க சார். சரிங்க. அது மாதிரி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருந்தோம். சரிங்க. பாண்டிச்சேரியில வில்லியனூர்னு ஒரு பகுதிக்கு சார். சரிங்க. சரிங்க. அந்த பகுதி உட்பட்ட நிறைய திருமண மண்டபத்துக்கு பார்க்கிங்கே கிடையாது. சரிங்க. பார்க்கிங் இல்லாத கொடுத்துருக்காங்க. சரிங்க. அது அது சம்பந்தமா கேட்டிருக்கும் போது அதுக்கு பதில் தர முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. நான் மேல் அப்பீல் போகலாம்ல சார்? ஆமா, நிச்சயமா நீங்க மேல் அப்பீல் போகணும். ஸோ அவங்க உங்களுக்கு பதில் கொடுத்து எத்தனை நாள் ஆகுன்றது? எனக்கு பதில் கொடுத்து 10 நாள் தான் சார் ஆகுது. 10 நாள் ஆகுது. சரிங்க. இது அதுக்கு எதனால உங்களுக்கு தர முடியாதுன்ற காரணங்களை அவங்க விவரிச்சிருக்காங்களா? இல்ல சார், இது சரியான கேள்வி இல்ல, அதுக்கு பதில் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஓஹோ. நீங்க இந்த கட்டாயம் நிச்சயமா அப்பீல் போகணும். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் நீங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான காரணத்தை அவங்க கூறணும். அவங்க அப்ளிகேஷனை அவங்க நிராகரிக்கிறாங்கனாக்க நாங்க இதை நிராகரிக்கிறோம், உங்களுக்கு கூற முடியாது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்றத உங்களுக்கு முழுதாக கூற வேண்டும். ஒன்று. ரெண்டாவது அதோட இல்லாம நீங்க இதுக்கு எதிராக நீங்க அப்பீலும் போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அப்பீல் போறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் என்ன என்பதை அவங்க நிர்ணயிக்கணும். ஸோ அந்த கால அவகாசம், அப்பீல் போறதுக்கு கால அவகாசம் நிர்ணயிப்பதோடு இல்லாமல் யாருக்கிட்ட நீங்க அப்பீல் கொண்டு போகணுன்ற விஷயத்தையும் அந்த பதிலில் அவங்க சொல்லணும். இதை நீங்க சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. இதுக்கு நீங்க நிச்சயமா இதை நீங்க அப்பீல் போகணும். கட்டாயம் அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஓகே. அப்ப இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அவர் சரியான துறையில அந்த கேள்வியை கேட்கலன்னா கூட அவங்களோட பதில்ல எங்க சம்பந்தப்பட்ட கேள்வி இது இல்லை, நீங்க இந்த துறையை கேளுங்கன்றதாவது அவங்க விடையா இருக்கணும். இல்ல, அதுதான் தப்பு. என்னன்னாக்க இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நீங்க தவறான யாரோ ஒரு அரசு அலுவலருக்கு நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொஸ்டினை கேட்டிருந்தீங்கனாலும் அவங்க உங்ககிட்ட அதை திருப்பி கொடுக்க கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவங்க அந்த ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் இந்த மாதிரியான ஃபைலை அவங்களிடம் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம், உங்கள் கேள்வியை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோன்ற விஷயத்தையும் உங்களுக்கு எழுத்து மூலமாக 5 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும். மிக விரைவில் கொடுக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 5 நாளுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்றதான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த சட்டம் ஏற்றப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆமா, நம்ம அதுதான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ அப்போ இருந்த இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்ன காசு என்ன செலவு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போது மிக அருமையான அதுதான் முதல்ல 1975 இந்த ராஜ்நாராயண் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தகவல் எந்த அளவுக்கு, நான் ஏற்கனவே ரிக்வேதா கூறியிருந்தேன், பைபிளை கூறியிருந்தேன், அதுக்கப்புறம் இதில் சொல்லியிருந்தாங்க தகவல் எந்த அளவுக்கு முக்கியம், அதை சாதாரண மக்கள் தெரிந்து கொள்வதால் அவங்க எந்தெந்த அளவில் பயன்படுறாங்கன்ற விஷயத்தை இந்த தீர்ப்பில் தான் முதல்ல சொன்னாங்க. 75வது வருஷம் தான் ஒரு விழிப்பு வந்திருக்கு, தகவல் ரொம்ப அவசியம் அப்படின்றது. நிச்சயமாக. ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் மேடம், நான் வெங்கடேஷ் ஃப்ரம் சென்னை. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மேடம், நான் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வேலை செய்றேன் மேடம். சரிங்க. நான் ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதை டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தாங்க. சரி. அதை என்கொயரி பண்ணாங்க. அந்த என்கொயரியுடைய எஃப்ஐஆர் காப்பி பிளஸ் அவங்க என்கொயரி பண்ண பர்டிகுலர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி. ஹலோ, கேக்குதுங்க, சொல்லுங்க. அது அவங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஆடியோ ரூம்னு ஒன்று இருக்கு, நீங்க அதெல்லாம் கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்ட்டு வாய்மொழியா சொல்றாங்க. இன்னும் ரிப்ளை பண்ணல. ஓகேங்க. இப்போ இவர் என்ன செய்யலாம்? இவர் இந்த மாதிரி வாய் மூலமா ஒரு பணம் 10 ரூபாய் பணம் கட்டி அந்த ப்ரொசீஜர் என்னன்னு அந்த ஆக்டில் இருக்குது. சாதாரண விஷயம். அவர் போய் கட்டி அந்த கேள்வி கேட்டாக்க அவங்க வாய் மூலமா பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. நிச்சயமாக பதில் அளிக்க வேண்டும். இது ஒரு என்கொயரி ரிப்போர்ட். எனக்கு அவர் சொல்றதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா ஒரு என்கொயரி ரிப்போர்ட் அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு. அந்த என்கொயரி ரிப்போர்ட் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு இல்லை, ஒருத்தரை தண்டிப்பதற்கு அவருக்கு எதிராக ஒரு என்கொயரி ரிப்போர்ட்டை வச்சு அதை தண்டிக்கிறாங்கனாக்க இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இல்லாமையே அவர்
அவரோட உரிமை அந்த ரைட் டு அந்த என்கொயரி ரிப்போர்ட் வாங்குவதற்கு. இது அதன் அடுத்த ஸ்டேஜா வந்து இவர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லயும் போய் கேட்ட பிறகு இதை கொடுக்க மாட்டோம்னு சொல்றது வந்து தவறு. இவர் வந்து அவங்க வந்து இதை பதில் அளிக்கணும். பதில் அளிக்கலினாக்க அடுத்தது இவர் முதுநிலை பொது ரைட் பப்ளிக் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் இவர் கேட்கறது சரியானதாக இருக்கும். ஸோ பொதுவாக எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா எழுத்து மூலமாக இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆதாரம் மாதிரி நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோன்ட்டு. ஸோ இவர் ஒரு என்கொயரி ரிப்போர்ட் வேணும் இல்லை எது வேணும்னாலுமே எழுத்து மூலமாக அவர் கேட்டு அந்த ஆதாரத்தை வச்சிருந்து அவங்க பதில் கொடுக்கலன்னா அவ அடுத்த ஸ்டெப் எடுக்கலான்றீங்க இல்லையா? நிச்சயமா எழுத்து மூலியமாக அவங்க கேட்க வேண்டும். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எதனால இவ்வளோ ஒரு பெரிய சக்சஸ் ஆகிருக்குது இந்த மிக குறுகிய காலத்தில்? ஒரு மிகப்பெரிய அரசு அலுவலர்களை வந்து அச்சுறுத்துவது ஐயோன்னு பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஆற்றுறது காரணம் இதுதான். இப்போ எழுத படிக்க தெரிந்தவர்கள் இமெயில் மூலியமாகவோ இல்லை நேரில் போய் 10 ரூபா பணம் கட்டியோ இது எல்லாமே எழுதி கொடுக்க முடியும். எழுத்தறிவு இல்லாதவர்கள் இந்தியா வந்து ஒரு எழுத்தறிவு இல்லாதவர்கள் ஒரு பெரிய மாஸ் பாப்புலேஷன் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் யோசிச்சு இந்த சட்டத்தை ஏற்றவர்கள் என்ன செய்தார்கள்னாக்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு ஒவ்வொரு அலுவலகத்திலையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க போய் இந்த எழுத படிக்க தெரியாதவங்க ஓரலாக ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாக்க அவங்களோட டியூட்டி அந்த அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அந்த வடிவமைப்பில் அந்த ஃபார்மில் எழுதி அவங்க இல்லை 10 ரூபாயை பெற்றுக்கொண்டு அதற்கான பதிலை கொடுக்க வேண்டியும் இந்த ஃபார்மேட் எல்லாத்தையுமே முடிக்க வேண்டிய எல்லாருக்குமே எளிமையான முறையில் வந்து சேரணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் முரளி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மேட்டுப்பாளையம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். மேடம் நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வந்து கடந்த 26/9/2009 அன்னைக்கு காஞ்சிபுரம் கூடுதல் ஆட்சியர்களிடம் கேட்டேன் மேடம். அவர் கேட்டதுல வந்து அவர் ஸ்ரீபெரும்புதூர் வீடியோவுக்கு வந்து 6/10/2009 ஃபார்வர்ட் பண்ணார் மேடம், இந்த மாதிரி தகவல் அளிக்கணும்ட்டு. என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க முரளி? சார் 10 கேள்வி கேட்டிருந்தேன் சார் நானு. சரிங்க முரளி. 10 கேள்வி பாத்தீங்கன்னா 5 கேள்வி வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல செயல்படுத்தப்பட்ட இடம் உபகரணங்களை பத்தி கேட்டிருந்தேன். அடுத்தது வந்து பட்டா நிலத்துல புறம்போக்கு நிலத்துல பயன்படுத்துறது. சரி சரி சரி. 2007, 2008, 2009, 2010 வந்து பயன்படுத்தப்பட்ட விவரம் கேட்டிருந்தேன் சார். இது 5 கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடங்கள் அதை கேட்டிருந்தேன் சார். சரிங்க முரளி, சொல்லுங்க. அடுத்தது 7வது கேள்வி வந்து கிராம சுகாதார குழு மற்றும் செயல்படும் விதம், அதை பத்தி கேட்டிருந்தேன் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து உள்ள அரசு மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்குபவர் விவரம். அடுத்தது வந்து அதுலயே வந்து குறிப்பின் போட்டு பள்ளிகளுக்கும் மதுபான கடைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டிருந்தேன் சார். சரிங்க சரிங்க. அடுத்தது 9வது கேள்வி வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தப்படுத்திய விவரம். மேட்டுப்பாளையம் பஞ்சாயத்துக்கு எத்தனை நாளுக்கு ஒரு முறை சுத்தப்படுத்தணும், அது வந்து 2005 இருந்து 2009 வரைக்கும் எத்தனை நாள் சுத்தம் வச்சிருக்காங்கன்னு கேட்டிருந்தேன் சார். அடுத்தது வந்து 10வது கேள்வி வந்து அரசு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை தவறுதலாக பயன்படுத்துவோர் மீது யாரிடம் முறையிடுவது. சரிங்க முரளி. ஓகே, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அதனால உங்களுக்கு அதுக்கு என்ன பதில் வந்தது? அதான் மேடம் ஸ்ரீபெரும்புதூர் கிராம வீடியோக்கு அதான் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவல் முரளிக்கு தெரிவிங்கன்னு கேட்டு பண்ணியிருந்தாங்க மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா அவரும் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ட்டு அடுத்தது வந்து 8/12/2009 வந்து தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்துக்கு வந்து திருப்பி இந்த மாதிரி இது கேட்டிருந்தேன், எனக்கு எந்த பதிலும் வரலன்ட்டு அவங்களுக்கு ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன் மேம். சரிங்க. அதுதான் சார் என்னுடைய கேள்வி. நான் இது இன்னும் என்ன சார் பண்ணோம் இதுக்கு அடுத்தது? இல்ல அது கேட்டு எத்தனை நாட்கள் ஆகின்றது சார்? 8/12/2009 சார். சரிங்க. நான் கேட்டது மொத்தம் 26/9 அன்னைக்கு 26/9/2009 அன்னைக்கு நான் அப்ளை பண்ணேன் சார். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 30 நாளுக்குள்ள பதில் சொல்லணும்னு இருக்குது இல்ல சார்? ஆமாங்க ஆமாங்க. அவங்க அது 30 நாள் அது அவர் வந்து 6/10/2009 ஃபார்வர்ட் மட்டும் பண்ணாரு. இந்த மாதிரி இவர் கேட்டிருக்காரு, இந்த தகவல் வந்து கொடுங்கன்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தாரு. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ட்டு நான் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்துக்கு நான் முறையிட்டு இருந்தேன் சார். சரிங்க சரிங்க சரி. அவங்களும் எனக்கு என்ன பதிலும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். அதனால தான் சார் என்ன பண்றது சார் நான்? இல்ல இதுக்கு செகண்ட் அப்பீலுக்கு வந்து உங்களுக்கு கால அவகாசம் வந்து 95 நாட்கள் இருக்கிறது. அந்த 95 நாட்கள் நீங்க காத்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு கிடைக்கலனாக்க முதல்ல ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட நீங்க கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அது இல்லைனாக்க முதுநிலை பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட கேட்குறீங்க. அதுவும் இல்லைனாக்க தான் செகண்ட் அப்பீலாக தான் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு நீங்க கேட்குறீங்க. ஸோ அவங்களும் பதில் அளிக்கவில்லை. கட்டாயம் அவங்க பதில் அளிச்சிருவாங்க, ஏன்னா உங்களை கால அவகாசம் வந்து முடியலை, 95 நாட்கள் இருக்கின்றது. அவங்களும் பதில் அளிக்காத நிலையில்
உங்களுக்கு வந்து நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனு மூலமா தான் நீங்க இதை வந்து கேட்கணுன்றது உங்களுக்கு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து அந்த 95 நாட்கள் முடிஞ்ச பிறகு இவருக்கு ஒரு விளக்கம் கிடைக்கலன்னா இவர் ரிட் தாக்கல் செய்யலாம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு, இந்த ஆதாரங்கள் எல்லாம் வைத்து. ஓகே, நம்ம வந்து 75வது வருஷத்துல நின்னுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆமா 75